போன ஆடியோவில் 10வது ஸ்கந்தத்துல 43வது அத்தியாயத்தை பார்த்தோம். இந்த 44வது அத்தியாயத்துல மதுரையில் மற்போர் அரங்குல அன்றைய ஒரு நாள் ஒரு சாதாரண விளையாட்டு நிகழ்ச்சியாக இல்லை. தர்மமும் அதர்மமும் நேருக்கு நேர் மோதிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணமாகத்தான் அது இருந்தது. கம்சன் பல வருடங்களாக மனதிலே வளர்த்து கொண்டிருந்த அந்த பகை, பயம், கொடுமை ஆகியவற்றினுடைய ஒரு உச்ச கட்டம் அந்த அரங்குல வெளிப்பட்டது. ஆனால் பகவான் கிருஷ்ணன் மற்றும் பலராமன் அங்கே வந்தது வெறும் மற்போர் பார்க்கறதுக்காக மட்டும் இல்ல, பூமியின் பாரத்தை இறக்கிறதுக்கும் பக்தர்களை காப்பாத்துறதுக்கும் அதர்மத்தை அழிக்கிறதுக்காகவும் தான். அந்த அரங்குல சாணூரனும் முஷ்டிகனும் தங்களுடைய பெரும் உடல் வலிமையை நம்பி அங்கே நிற்கிறார். அவர்களின் உடல்கள் மலை போன்ற உறுதியோடத்தான் இருக்கு. மறுபக்கத்துல கிருஷ்ணனும் பலராமனும் இளமை ததும்பும் அழகிய குமாரர்களாக இருக்கார். வெளிப்படையாக பார்த்தா இது சமமான ஒரு போட்டி மாதிரி தெரியல. இருந்தாலும் மற்போர் ஆரம்பம் ஆச்சு. ஒருவர் மற்றவரின் கைகளை பிடிக்கிறார், கால்களால் கால்களை பிடிக்கிறார், இழுக்கிறா, புடிச்சு தள்ளுறா, ஒரு சுத்துறா, தூக்கறா, கீழே தள்ளுறா. மற்போரின் அனைத்து விதிகளும் பயன்படுத்தப்பட்டது. ஒருவரை ஒருவர் வெல்லும் எண்ணத்தோடு பலவிதமான யுத்த நுணுக்கங்கள் அந்த அரங்கத்துல வெளிப்படுறது. அந்த காட்சியை பார்த்த பெண்களுடைய மனசு அப்படியே கலங்கி போச்சு. இது என்ன அநியாயமா இருக்கு? மலை போன்ற வலிமையுடைய மல்லர்களை இளம் சிறுவர்களோடு போரிட பண்றது ஒரு தர்மமாகுமா அப்படின்னு அவள்லாம் ஒத்தற்கொத்தர் பேசிக்கிறான். தர்மம் காக்கப்பட வேண்டிய அரச சபையிலேயே இப்படிப்பட்ட அநீதி நடக்கிறத எல்லாரும் பார்த்து வருத்தப்படுறா. மேலும் கிருஷ்ணனோட முகத்தை பார்த்து பரவசத்தையும் அடையிறா. வியர்வை துளிகளால் மலர்ந்திருந்த அவரது முகம் தாமரையில பனித்துளி படிந்திருக்கிற மாதிரி தோன்றது. பலராமனின் செம்பொன் கண்கள் வீர கோபத்தால ஒளிர்ந்து இருக்கு. அவளுடைய மனம் உடனே விருந்தாவனத்தை நினைச்சு பார்க்கறது. எவ்வளவு பாக்கியசாலிகள் அந்த விரஜவாசிகள்! உலகின் ஆதி புருஷனே மனுஷ ரூபத்துல அவளிடையே வாழ்ந்துருக்கா. பசுக்களை மேய்த்து கொண்டு வேணுவை வாசித்து கொண்டு நண்பர்களோடு விளையாடி திரிகிறார். கோபிகைகள் என்ன தவம் பண்ணினாளோ? எப்போதும் புதிதாக தோன்றும் அந்த அழகை அவள்லாம் கண்ணால பருகிறா. பால் கறக்கிறது, தயிர் கடையிறது, குழந்தைகளை தாளாற்றுறது போன்ற அன்றாட வேலைகளில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட அவளோட மனசு எப்போதுமே கிருஷ்ணங்கிட்டதான் இருக்கு. காலம்பர அவர் பசுக்களோடு வெளியே போகும்போதும் மாலையிலே திரும்பி வரும்போதும் அந்த வேணுகானத்தை கேட்ட உடனே அவ எல்லாத்தையும் மறந்து ஓடி வந்து அவருடைய புன்மருளை பாக்கிறா அப்படின்னு அவள்லாம் பக்தி பரவசத்தோடு பேசிக்கிறா. இந்த உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கும் போது பகவான் கிருஷ்ணன் சாணூரனை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றார். அப்போ கிருஷ்ண பலராமனுடைய பெற்றோர்களான தேவகியும் வசுதேவரும் அங்க அரங்குல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா அவள்லாம் தங்கள் மகன்களோட தெய்வீக சக்திய முழுமையாக உணர்ந்துக்காம சாதாரண பெற்றோரின் அன்பினால் கவலையில ஆழ்ந்திருந்தா. மற்போர் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. சாணூரன் தனது முழு வலிமையையும் பயன்படுத்துறான். அவனது கொடூரமான அடி மின்னலை போல விழருது. ஆனால் கிருஷ்ணனுக்கு அதனால எந்த பாதிப்புமே ஏற்படல. மாறாக சாணூரனின் சக்தியே மெதுவாக சிதைந்து போக ஆரம்பிச்சது. கடைசியில கிருஷ்ணன் அவனை பிடிச்சு பல முறை சுத்தி தரையில வீசுறார். அவன் உயிரிழந்து போறான். அதே நேரத்துல பலராமன் முஷ்டிகனை வேகமாக தாக்கி அழிக்கிறார். பின்னர் கூடன், சலன், தோசலன் ஆகியோரும் விழுந்து போறா. மற்ற மல்லர்கள் அனைவரும் பயந்து ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் கிருஷ்ணனும் பலராமனும் தங்கள் கோப நண்பர்களோடு மகிழ்ச்சியாக விளையாடுறா. அரங்குல வாத்தியங்கள் முழங்குறது. மக்கள் அனைவரும் சந்தோஷப்படுறா. பிராமணர்களும் சான்றோர்களும் சாது சாதுன்னு பாராட்டுறா. ஆனா கம்சனுடைய மனசு மட்டும் அப்படியே உள்ளுக்குள்ள குதிச்சுண்டு இருந்தது. தோல்வியை அவனால ஏத்துக்க முடியல. கம்சன் ஒரு கொடூரமான உத்தரவுகளை பிறப்பிக்கிறான். இந்த வசுதேவரின் மகன்களை இந்த நகரத்திலிருந்து விரட்டுங்கள், கோப்பர்களின் செல்வத்தை பறியுங்கள், நந்தனை சிறையிலே அடையுங்கள், வசுதேவரை கொல்லுங்கள், உக்ரசேனனையும் அழித்து விடுங்கள் அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு கத்துறான். அதை கேட்ட பகவான் கிருஷ்ணன்
இனி காலம் தாழ்த்த வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். மின்னல் வேகத்துல வேகமாக கம்சன் உட்கார்ந்திருந்த அந்த மேடையின் மீது பாஞ்சார். தன்னையே மரணம் நோக்கி வருவதைப் போல கண்டு கம்சன் வாளையும் கேடயத்தையும் கையில எடுத்துக்கிறான். ஆனால் பருந்து பாம்பை பிடிக்கிற மாதிரி கிருஷ்ணன் அவனை ஈஸியா பிடிச்சுட்டார். தலைமுடியை பற்றி கீழே இழுக்கிறார். அவனுடைய கிரீடம் கீழே விழருது. அகங்காரத்தின் உச்சியில் இருந்தவன் ஒரு நிமிஷத்துல தரையிலேயே விழுந்துட்டான். பின்னர் அரங்கின் நடுவுல கொண்டு போய் அவனை வீழ்த்தி அழித்தார். பல ஆண்டுகளாக உலகையே அச்சுறுத்திய கம்சன் அங்க முடிஞ்சு போயிட்டான். ஆனால் அவனது வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான உண்மை இருந்தது. அவன் எப்போதும் கிருஷ்ணனையே தான் நினைச்சுட்டு இருந்தான். பயத்தினால்தான் அது என்றாலும், பகை உணர்ச்சியினால் என்றாலும், குடிக்கும் போதும் உறங்கும் போதும் நடக்கும் போதும் பேசும் போதும் சதா கிருஷ்ணனையே நினைச்சான். அந்த இடையறாத ஸ்மரணையின் பலனாக அவனும் இறுதியில் உயர்ந்த கதியைத்தான் அடைந்தான். கம்சனின் 8 தம்பிகள் கோபத்துல பாஞ்சுண்டு வேகமா வரா. ஆனா பலராமன் சிங்கம் மிருகங்களை அழிக்கிற மாதிரி எல்லாம் ஈஸியா அழிச்சு விடுறார். அப்போ ஆகாசத்துல தெய்வீக பேரிகைகள் முழங்குறது. பிரம்மா, சிவன் மற்றும் தேவர்கள் மலர்களை பொழியறா. தேவ மாதர்கள் ஆடுறா பாடுறா. மறுபுறம் கம்சனின் மனைவியர்கள் துக்கத்துல மூழ்கி போறா. போர்க்களத்தில் கிடந்த தங்கள் கணவனை அணைத்து கொண்டு ஓன்னு அழறா. உயிர்களுக்கு தீங்கு இழைத்தவன் ஒருபோதும் நன்மை அடைய மாட்டான். குற்றமற்றவர்களுக்கு செய்த துரோகத்தின் பலனையே இன்னைக்கு நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லி புலம்புறா. அதே நேரத்துல உலகில் உள்ள அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் இறைவனே அப்படின்னு அவள்லாம் உணர்ந்து பேசுறா. அதுக்கப்புறம் பகவான் அந்த பெண்களுக்கும் ஆறுதல் சொல்றார். கம்சன் மற்றும் மற்றவர்களுக்கு உரிய இறுதி சடங்குகள் அனைத்தும் முறையாக நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றார். பகைவர்கள் இடத்திலும் தர்மத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறத உலகத்துக்கு பகவான் எடுத்து காட்டுறார். அதுக்கப்புறம் சிறையில் பல ஆண்டுகளாக துன்பத்தோடு இருந்த தேவகி மற்றும் வசுதேவரை விடுவிக்கிறார். கிருஷ்ணனும் பலராமனும் அவர்களின் முன் சென்று பணிவோடு வணங்குறார். தங்கள் தலைகளை பெற்றோரின் திருவடிகளில் வைத்து நமஸ்காரம் பண்றார். உலகத்தின் நாயகர்களாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு உரிய மரியாதையை அவன் மறக்கவே இல்லை. ஆனால் வசுதேவருக்கும் தேவகிக்கும் அவளெல்லாம் ஒரு சாதாரண மகன்களாக பார்க்க முடியல. அவர்கள் உலகத்தின் பரம்பொருள் என்பதை தெரிஞ்சின்றதுனால பக்தியும் அச்சமும் கலந்த ஒரு மனநிலையில நிற்கிறா. இவர்கள் எங்கள் பிள்ளைகள் என்று நினைச்சு உடனே அணைத்துக் கொள்ளும் இயல்பான பெற்றோர் பாசம் அவர்களிடமிருந்து வெளிப்படவில்லை. இறைவனின் மகிமை அவர்களது உள்ளத்தை ஆட்கொண்டு இருந்தது. இப்படி மற்போர் அரங்கிலே தொடங்கிய நிகழ்வு அதர்மத்தின் முழுமையான அழிவிலும் பக்தர்களின் விடுதலையிலும் தர்மத்தின் வெற்றியிலும் நிறைவடைந்தது. கிருஷ்ணன் மற்றும் கம்சன் சம்பவம் தர்மம் இறுதியில் வெற்றி பெறும் அப்படிங்கிறதான் காமிக்கிறது. அகங்காரம், கொடுமை, பொறாமை ஆகியவை எத்தனை வலிமையாக இருந்தாலும் அதெல்லாம் நிலைச்சு இருக்க முடியாது. இறைவனை அன்போடு நினைக்கிறது மட்டுமில்ல, இடைவிடாமல் நினைப்பதற்கே ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படிங்கிறத இந்த கம்சனுடைய கதை காமிக்கிறது. பெற்றோரை மதிக்கிறது, பகைவரிடத்திலும் தர்மத்தை பின்பற்றுவது, பக்தர்களை காப்பது ஆகியவை பகவானின் நடத்தை அப்படிங்கிறது நமக்கு காட்டுறது. இறுதியில் இறைவனை அடைக்கலமாக கொண்டவர்களே உண்மையான வெற்றியை அடைவா அப்படின்னு சொல்லி இந்த 44வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 45வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.